தெலங்கானா மாநிலத்தில் திருமணத்தை மீறிய உறவை கண்டித்த கணவனை காதலனிடம் 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து தீர்த்து கட்டிய மனைவி உட்பட சிலர் போலீசாரிடம் சிக்கியிருக்கின்றனர். கல்லூரியில் வேலை பார்த்து வந்த மனைவி கையும் களவுமாக சிக்கியது எப்படி? தெலங்கானா மாநிலம் வராங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் டாக்டர் சுமந்த் ரெட்டி. கடந்த 2016ஆம் ஆண்டு கல்லூரி விரைவுரையாளரான ஃப்ளோரா மரியா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு குழந்தை இல்லாத நிலையில் மரியாவுக்கு உள்ள தைராய்டு பிரச்சனை தான் குழந்தையின்மைக்கு காரணம் என்றும் தெரிய வந்தது. உடற்பயிற்சி செய்தால் தைராய்டு பிரச்சனை சரியாகும் என்று மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். இதனால் வராங்கல் பகுதியில் உள்ள ஜிம் ஒன்றுக்கு சென்று உடற்பயிற்சி செய்து வந்திருக்கிறார் மரியா. அப்போது அங்கு பயிற்சியாளராக வேலை செய்து வந்த சாமுவேல் என்பவருக்கும் மரியாவுக்கும் இடையே அறிமுகம் ஏற்பட்டது. அறிமுகம் நட்பாக மலர அந்த நட்பு நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. அதன் பிறகு இருவரும் ஒன்றாக ஊர் சுற்றுவது, ஹோட்டல்களில் அறையெடுத்து தனிமையில் இருப்பது என்று இருந்து வந்துள்ளனர். மனைவியின் தகாத உறவை பற்றி அறிந்த சுமந்த் ரெட்டி அவரை கடுமையாக கண்டித்துள்ளார். இதனால் கணவன் மேல் கடும் கோபமடைந்த மரியா தன்னுடைய காதலன் சாமுவேலுக்கு 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து கணவனை கொன்று விடுமாறு கூறி திட்டம் வகுத்து கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் கடந்த 20ஆம் தேதி காரில் சென்று கொண்டிருந்த சுமந்த் ரெட்டியை தடுத்து நிறுத்திய சாமுவேல் மற்றும் அவரது கூட்டாளி இரும்பு பைப், உருட்டுக்கட்டை உள்ளிட்டவற்றால் சரமாரியாக தாக்கி அவரை சாலை ஓரத்தில் வீசிச் சென்றனர். அந்த வழியாக சென்றவர்கள் சுமந்த் ரெட்டியை பார்த்து அவரை வராங்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் கடந்த வெள்ளிக்கிழமை அவர் மரணமடைந்து விட்டார். இது பற்றி வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரித்த போதுதான் மரியாவின் தகாத உறவு பற்றியும் சுமந்த் ரெட்டியின் கொலை விவகாரமும் தெரிய வந்தது. இந்த கொலையில் சாமுவேல் தன்னுடைய நண்பரான ஆயுதப்படை காவலர் ராஜ்குமாருடன் சேர்ந்து சுமந்த் ரெட்டியை அடித்து கொலை செய்த அதிர்ச்சி தகவலும் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த விவகாரத்தில் மரியா, சாமுவேல், ஆயுதப்படை காவலர் ராஜ்குமார் ஆகியோரை கைது செய்துள்ள போலீசார் விசாரணை நடத்தி சிறையில் அடைத்தனர்.